ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், லவ் அன்னக்கும் தவக்கலு அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நீங்கள் தவக்குல் வைத்து, ஹக்க தவக்குலி, சரியான தவக்குல், அல்லாஹ்வை நம்பிக்கை வைக்க சொல்றாங்க. அல்லாஹ் பொருளாதாரத்தை பத்தி பேசும்போது அல்லாஹ் நீ அல்லாஹ்ட தவக்குல் வை, நீ வெச்சி போட்டு காலையில பொருளாதாரத்தை தேடுறதுக்கு நீ வீட்டில் இருந்து வெறிக்கிளம்பு. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறான், ரஸஸகக்கும், நீங்க தவக்குல் வச்சா அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான். நீங்க பயப்படாதீங்க, நீங்க சஞ்சலப்படாதீங்க. எப்படி அல்லாஹ் உணவளிப்பான் தெரியுமா? கமா யர்சுகு தைர், ஒரு பறவைக்கு உணவளிப்பதை போல அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான். காலையில வெறும் வயிற்றோடு அந்த பறவை போகின்றது, மாலையில அதனுடைய கூட்டுக்கு வரும்போது வயிறு நிரம்பியதாக வருகின்றது. இதே போன்று அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான் தெரியுமா? உங்களுக்கு உணவளிப்பான் என்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகிறான். அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனையெல்லாம் பிரச்சனையா? இது பிரச்சனையே இல்லை. பிரச்சனையா எடுக்கவும் தேவையில்லை. கிடைக்கலையா மௌத்தாகி போறோமா? அல்லாஹ் சில சோதனைகளை கொண்டு வந்தான் பாத்தவர்களே. ஏராளமான மனிதனுடைய உள்ளங்களை பார்த்து போட்டு உயிர்களை எடுத்துடுறாங்க. நம்ம சிக்காய் கூட கூடாது. கொரோனாவை கொண்டு வந்து 3000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்களுடைய உயிர் அல்லாஹ் எடுத்துட்டான் உயிரை. சும்மா இருந்தவர்கள் எல்லாம் மறித்து போனார்கள். ஒரு சோதனையில் ஒரு மூமின் எப்படி இருக்கிறான் பார்க்கிறான், பின்னால உயிர் எடுத்துறான். இரண்டாவது சோதனை வருகிறது. என்ன சோதனை? கொரோனாக்கு பின்னால இரண்டாவது சோதனை பொருளாதார சோதனை. அதுல கிட்டத்தட்ட சாதாரணமாக முஸ்லிம்களுடைய உயிரை விட அடுத்தவருடைய உயிர்கள் கிட்டத்தட்ட 15-20 உயிர் போயிட்டு. எங்கடவங்க 1-2 பேர் போனாங்க, அவங்கள சோதிச்சு போட்டு அல்லாஹ் அவங்க உயிர் எடுக்கிறான். இதுக்கு பின்னுக்கால எதுல நானும் நீங்களும் மாட்டிக்குள்ள போறோமோ தெரியாது. சில நேரம் பஞ்சம் வரலாம். நம்ம எதிர்பார்க்கல இப்படி வரும் என்று. நம்ம எதிர்பார்க்காததுல அல்லாஹ் நமக்கு சோதனையை முன்னுக்கால வச்சு ஈமான புடம் போட்டு பார்ப்பான். ரப்புல இந்த நம்பிக்கை எப்படி இருக்குது? ஆட்டங்கான்றானா, சடைவடைகிறானா, கடமைகளை புறக்கணிக்கிறானா? சுப்ஹானல்லாஹ். கடமை இல்ல, பொருளாதாரத்தை தேடுறதுக்கு போன மனுஷன் நம்பிக்கையிலிருந்து 5 நேர தொழுகை இல்லாம திரிகிறான். தொழுகை இல்ல, சுபகுக்கு வாடாண்டா சுபகுக்கு வரமாட்டான். முக்கியமான தேவைக்காக வேண்டி அதிகாலையிலே அவன் போய் நின்றுவான். அல்லாஹு அக்பர். சோதனை ஈமான பார்க்கிறான் அல்லாஹ். அதனால மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்ற மாதிரி அல்லாஹ்ட தவக்குல் வைக்கணும், முயற்சி இருக்கணும், சபப இருக்கணும், காரணம் இருக்கணும். தவக்குல் வச்சு போட்டு வீட்டுக்குள்ள குந்தின் இருந்தா, நான் சொன்னேனே, நாங்க தேடி போக வேண்டிய ரிஸ்க் எங்களை நாடி வராது. நாங்க தேடி போக வேண்டிய ரிஸ்க்கு நம்ம அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து விட்டு வீட்டை விட்டு வெளிக்கிளம்பினால் நிர்ணயித்த அந்த ரிஸ்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு தருவான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள்.